நேற்று அதிமுக பாஜக கூட்டணி வந்து சந்தர்ப்பவாத கூட்டணிமா. இதனால யாருக்கு பயன் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் பயன். ஏன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து விஜய் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து ஏற்கனவே அது ப்ரீ பிளான் தான் அது. ஒரு வருஷத்துக்கு முன்னாலேருந்தே அதிமுக பாஜக தான் வந்து கூட்டணியில் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். இதனால் வந்து தலைவர் தான் வெற்றி பெற போகிறாரு. திமுக தான் அடுத்தது 2வது முறையாக மாபெரும் வெற்றி பெறத்துக்கு இவங்களே வழிவகுத்துட்டாங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி வந்து இந்த பாஜக கட்சி. அந்த கட்சியால் என்ன வெற்றி என்ன தோல்வின்றது தெரியாது. நடுத்தர இந்த வகுப்பு சட்டத்துக்கு வகுப்பு வாரிய சட்டம் அந்த இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரெசல்யூஷன்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போடுறாங்க, அங்கே ஒன்று. இப்போ வந்து 2வது முறை இவங்க வருவாங்கன்னு ஏன்னு சொன்னால் ஆளுநருக்கு எதிராக வந்து 10 மசோதா வந்து திமுக வெற்றி பெற்றிருக்குது நீதிமன்றம் போய். அதுவே மாபெரும் வெற்றி இல்லை. இப்போ அமித்ஷா சொல்லி அதிமுகவும் பாஜக கூட்டணின்றது வந்து நெட்ட வெளிச்சமாகவே ஒரு வாரமாக தெரியுது. அப்போ எதுக்கு ஒரு கட்சியில் இருக்கவங்க வந்து செங்கோட்டையன் வந்து தனியாக பார்க்க போகிறாரு? அந்த கட்சியில் இருக்க ஒரு எம்எல்ஏ கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ நீங்கள் ஏன் தனியாக பார்க்க போகிறீங்க? இப்போ திமுக எம்பினா ஒரு குழு தான் போவோம், அதிமுக எம்பினா ஒரு குழு போனோம். ஒரு குழுவில் இல்லாத ஒரு எம்எல்ஏ வந்து சபாநாயகர்கிட்ட தான் வந்து லெட்டர் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து எம்எல்ஏன்றது வந்து இங்கே தான். நீங்கள் ஏன் டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறீங்கல்ல? இப்போ வந்து அவங்க 5 அணியாக இருக்கிறாங்க. யாராக இருக்கிறாங்க? அதிமுகவில் 5 அணி. சசிகலா அம்மா ஒரு அணி, டிடிவி தினகரன் ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, எடப்பாடி ஒரு அணி, செங்கோட்டையன் ஒரு அணி. இந்த 5 அணியில் யார் கூட கூட்டணி நிற்குது பாஜக? ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதை தெளிவுபடுத்தணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த 5 அணியும் ஒரே அணியில் இருந்து தான் அதுக்கப்புறம் பாஜக, அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சி, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற சில்லற பல கட்சிகள்லாம் வந்து இவங்க ஒருங்கிணைத்து அந்த சீட்டு ஷேரிங்கில் வந்து சண்டை வரும். இந்த சீட்டு ஷேரிங்கில் சண்டை வரலனா கூட மக்களுக்கு எப்படி குழப்பம் இருக்கும்? இப்போ திமுக கூட்டணியில் வந்து விசிக, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, வேல்முருகன் கட்சி இவங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. இப்போ இதில் 1-2 போனால் கூட தேமுதிக உள்ளே வருதுன்றாங்க. அது மாதிரி 2-3 பிரச்சனைங்க அங்கே உள்ளே இருந்தாலும் அவங்க தீர்த்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து லைனாக இவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. அமித்ஷா சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியே சொன்னார். அண்ணாமலையை மாற்றினாங்க. இப்போ அண்ணாமலையை மாற்றி நயனார் நாகேந்திரனும் வந்துட்டார். இப்போ இவங்க கூட்டணியை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதை மட்டும் தெளிவுபடுத்தினவங்க. எப்படி ஓட்டு போட்டு இவங்க எப்படி ஆட்சிக்கு வருவாங்க? இன்றைக்கி கூட்டணியோடய உங்களுக்கு 66 எம்எல்ஏ தாங்குது சட்டமன்றத்தில். பாமக, பிஜேபி எல்லாரும் சேர்த்து. இப்போ இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு இவங்கெல்லாம் 117 வரத்துக்குள்ளே இவங்களது முதல்வர் யார்? கூட்டணியாக வந்தாலும் முதல்வர் யார்? இதில் விஜய் இல்லாத வரைக்கும் இவங்க ஓகே. இன்றைக்கி விஜய் களத்தில் இருக்கிறதுனால திமுகக்கு அடுத்ததாக கருத்து கணிப்பு விட்டுருங்க. மக்கள் கணிப்புலேயே வந்து திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வரும், இவங்க எதிர்கட்சியாக வருவார் விஜய். அப்போ இவங்க 3வது 4வது இடத்துக்கு போட்டி போடுவாங்களா? இந்த பிஜேபியும் அதிமுகவும் இதான மக்கள் மன்றத்தில் ஏந்துக்கும். நிலையான ஆட்சி தரவங்க ஒருத்தங்க திமுக மேலே முன்ன பின்ன இருக்க தான் செய்யுது. மக்களுக்கு அது நல்லா தெரியும். இன்னும் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்க ஒரு ஆளை பார்ப்பாங்களா, இல்லை வந்து இவங்க ஸ்டெபிலிட்டி